நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது இப்போ மேச ராசிக்கு திருமண வாய்ப்புகள் வருமானா வரும், எதிர்பாராத திடீர் வாய்ப்பு வரும். நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது இப்போ மேச ராசிக்கு திருமண வாய்ப்புகள் வருமானா வரும், எதிர்பாராத திடீர் வாய்ப்பு வரும். பொதுவாகவே பொருத்தம் பார்க்கும்போது 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு 10 பொருத்தம் பார்க்குறது ஒரு பக்கம் நீங்கள் பாருங்கள். நான் வாழ்க்கைன்னு வரும்போது திருமண பொருத்தம் தயவு செய்து அட்சய இலக்கண பദ്ധதியில் தான் பார்க்கணும். நீங்கள் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமண யோகம் வாய்ப்பு கிடைக்கும்? ஏன்னா நெறைய தடை தாமதங்களோட இருக்கிற ஒரு சில வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நாள் ஆகியும் திருமணம் ஆகலையே! அப்டின்ற ஒரு குறைபாடோட ஒரு விஷயங்கள் இருக்காங்க. நெறைய பரிகாரங்கள் செய்றாங்க. ஸோ இவங்களுக்கு நீங்க எந்த லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் வரதுக்கான நம்ம 2026 பற்றி நிறைய பேசியாச்சு. பொதுவாகவே 2026 வந்து கண்டிப்பாக திருமண வாய்ப்பு இது வரைக்கும் நடக்காதவங்களுக்கு புதுசாக கண்டிப்பாக நடக்குமான்னு நடக்கும்னு சொல்லி முடிச்சிடணும். எப்பயுமே இந்த இந்த குரு அதிசாரத்துலேருந்து வக்கரமாகி நிவர்த்தி ஆகும்போது ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதை விட்டு கண்டிப்பாக 2026 ஒரு வாய்ப்பு வருது. அதுவும் குரு எப்போயுமே கடகத்துக்கு போகும்போது ஒரு வாய்ப்பு கொடுக்குமானா கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான தகவல். இது மேஷ லக்கணமாக ரிஷப லக்கணமாக மேச ராசியாக ரிஷப ராசின்னா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது இப்போ மேச ராசிக்கு திருமண வாய்ப்புகள் வருமானா வரும், எதிர்பாராத திடீர் வாய்ப்பு வரும். சார் ரிஷப லக்கணத்துக்கு ரிஷப ராசிக்கு ஐயா இந்த லக்கணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பார்க்கணும். ரிஷப லக்கணத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். மிதுன லக்கணத்துக்கு திடீர்னு திருமணம் நடக்குமா, திருமணம் நடக்கும். கடக லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத திடீர் திருமணமாக நடக்கும், காதல் திருமணமாக நடக்கும். சிம்ம லக்கணத்துக்கு காதல் திருமணம் உண்டான எதிர்பாராத திடீர் திருமணம் உண்டு. அடுத்தது கன்னி லக்கணத்துக்கு இந்த வருஷம் வாய்ப்பு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத திடீர் வாய்ப்புகளாக இருக்கும். ஆனால் பிரச்சனைக்குரிய கல்யாணமாக இருக்கும் கன்னி லக்கணம். அடுத்தது துலாம் லக்கணத்தை பொறுத்தளவு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதிர்பாராத திடீர் திருமணம் நல்லாவே அமையக்கூடிய அமைப்பு இருக்கும். விருச்சிக லக்கணத்துக்கு பிரச்சனைக்குரிய திருமணம் உண்டு. தனுசு லக்கணத்தை பொறுத்தளவுக்கு திருமணத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். மகர லக்கணம் பார்த்திங்கன்னா 2026 இந்த திருமண வாய்ப்புகள் வந்து காதல் கல்யாணம் இல்லை தெரிஞ்ச இடத்துல வேண்டிய இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து முடிவாயிருக்கும், அவங்கள பார்த்து பண்ணிக்கணும். அடுத்து கும்ப லக்கணத்தை பொறுத்தளவுக்கு யோகமான திருமண வாய்ப்பு உண்டு. அடுத்தது மீன லக்கணத்துக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ண வேண்டிய இடமா இருக்குது. பொதுவாக 12 லக்கணத்துக்கும் இந்த திருமண வாய்ப்புகள் 2026 நல்லா தான் இருக்குது, பயன்படுத்திக்கணும். என்னென்னா தனிப்பட்ட சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. இது வந்து கோச்சார பலன் 10% தான். உடனே ஐயோ சமூர்த்தி நீ வந்து மேஷ லக்கணம் ரிஷப லக்கணம் நடந்துடும் அப்படி உங்கள் ஜாதகம் நல்லா இருந்து உங்கள் வாய்ப்பு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பயன்படுத்திங்க. பொதுவாகவே பொருத்தம் பார்க்கும்போது 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு 10 பொருத்தம் பார்க்குறது ஒரு பக்கம் நீங்கள் பாருங்கள். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10 வருஷம் இல்லை 20 வருஷத்துக்கு 20 வருஷமும் தனித்தனியாக பார்த்தா தான் அது பொருத்தம் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். நீங்கள் ஒரு கார் வாங்கும்போது, ஒரு செல்ஃபோன் வாங்கும்போது, ஒரு வேலைக்கு சேரும்போது, ஒரு படிக்கும்போது கூட உங்களுக்கு பெரிய என்ன படிக்கிறது ஏதோ ஒரு படிப்பு படிக்கிறீங்க, அந்த படிப்பு சார்ந்த ஏதோ ஒரு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. ஏதோ ஒரு 10,000 ஒரு 1,00,000 சம்பளம் வாங்குற இடத்துல ஒரு 60,000 80,000 வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன். இதெல்லாம் கூட உங்களுக்கு வெற்றி தோல்வியும் கிடையாது. ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது திருமண பொருத்தம் தயவு செய்து அட்சய இலக்கண பദ്ധதியில் தான் பார்க்கணும். நீங்கள் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். சும்மா வந்து எடுத்தோடனே இது 10 பொருத்தம் இருக்குது, பிறந்த குழந்தைக்கு தயவு செய்து பொருத்தம் பார்க்காதீங்க. நீங்கள் இப்போ வச்சுருக்க ஜாதகம் கையில் இருக்கக்கூடிய ஜாதகம் பிறப்பு ஜாதகமாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு இது ஏன் பிரச்சனையானுச்சு, இந்த ஜாதகம் ஏன் பிரச்சனையானுச்சு, இந்த ஜாதகத்தில் ஏன் திருமணம் ஆகி பிரச்சனையான ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஏஎல்பியில் பொருத்தம் பாருங்கள். அது என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் 2026 நல்லா இருப்பீங்க, 2027 நல்லா இருப்பீங்க, கல்யாணத்தை பற்றியெல்லாம் அப்புறம், பொருத்தமெல்லாம் அப்புறம். 2023 ஒரு கேஸ் நல்லபடியாக நடக்கலை, இல்லை கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக நடக்கலை, அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஏஎல்பியில் பொருத்தம் பாருங்கள். ஆமாம் பொருத்தம் இல்லை, அதோட பிரச்சனை ஆகிடுச்சு. இதை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு பொருத்தம் சேருங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அந்த பெண்ணோட அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ பையனோட அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அந்த திருமண பொருத்தத்தை பற்றி என்னென்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அவங்க அதை கேட்குறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இது முழுக்க ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் இந்த முழு பொறுப்பு இருக்குது. நம்ம என்ன செய்கிறோங்களோ அதுதான் நம்மளை நோக்கி வரும். அதோட தயவு செய்து ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய இடம் வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது இன்றைக்கி உள்ள லக்கணத்துக்கு ஏஎல்பி லக்கணத்துக்கு தான் பொருத்தம் பார்க்கணும். அதுதான் நல்லது, அதுதான் சரியாகவும் இருக்கும், பார்த்துங்க.